நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததா, இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா? எனக்கு இந்தி தெரியாது, இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான்னு கேட்ட போது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும். ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? அந்த ஜனநாயகம் நீங்க தடுக்க முடியும், இந்த ஜனநாயகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு போலித்தனமான பாசிச எதிர்ப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு காரணம். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க போலீஸ்னா ரவுடிகள் அடக்கிறதுக்கு. போலீஸே ரவுடியா மாறி இருக்கு, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது. சுதந்திரத்துக்காக போராடி தெருவில் இருக்கிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி. எவனுக்கு அடிமையா இருக்காது. வெள்ளைக்காரன் காலை நக்கி படைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொள்ளும். நீங்க உலகத்துல எல்லாமே கலாட்டா நடந்தா, ரவுடி பேர் இருந்தா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. போலீஸ் ரவுடி அடிச்சு முடிச்சு கொண்டு போகல. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, குண்டர்கள்லாம் உள்ள உங்க அடிக்க போறாங்க, கூட்டம் போடாதீங்க. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நம்பும். பொங்கல் திருநாள் தமிழருடைய மிகச் சிறந்த ஒரு திருநாள் என்பது பொங்கல் திருநாள். பொங்கல் என்றாலே காலங்காலமாக சொல்லுவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான். நீங்க பார்த்திருப்பீங்க, 3 பொங்கல் பானை வச்சிருக்கோம். அந்த 3 பொங்கல் பானைகளுக்கு பொருள் நீங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, மூவேந்தர், முத்தமிழ், முக்கணி எல்லாம் சொல்லுவாங்க. தனியா வேற இது 3 பொங்கல் பானைக்கு 3 அர்த்தம் உண்டு. எங்களை பொறுத்தவரையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்களில் போட்டி, இந்த புதிய இந்த சூழ்நிலை வருவதற்காகத்தான் நாங்க இந்த பொங்கல் ஜனநாயக பொங்கல் வச்சோம். அந்த ஜனநாயகம் நீங்க தடுக்க முடியும், இந்த ஜனநாயகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது இந்த ஊடகங்கள் வாயிலாக ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு போலித்தனமான பாசிச எதிர்ப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு காரணம். பாசிசம் என்பது அடக்குமுறை, சர்வாதிகாரத்துடைய வேறொரு சொல். ஆனால் இந்த கூட்டம் நடத்துவதற்கே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க போலீஸ்னா ரவுடிகள் அடக்கிறதுக்கு. போலீஸே ரவுடியா மாறி இருக்கு, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது. ஆக இந்தியாவிலேயே அமைதியான மாநிலம் தமிழகம். நம்புங்கள் நண்பர்களே, ஒரு பொதுக்கூட்டம் அரங்கத்திற்குள்ளே நடத்துவதற்கு கூட இவ்வளவு கடுமையான நெருக்கடி, காவல்துறை மூலமான நெருக்கடி, தனியார் இடத்தில் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கு ஏற்பாடு செய்ததோ அங்கே மிரட்டினார் என்பதற்காகத்தான். எங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்திலே இதை ஏற்பாடு செய்தாலும் இங்கேயும் மிரட்டல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், உள்ளேயும் போலீஸ் இருக்கிறது மத்தியில. ஆக ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவது ஏன் என்று யாராவது கேட்டால் அதற்கு விளக்கம் தருவதற்காக அரசாங்கமே ஏற்பாடு செய்திருக்கிறது. நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று காவல்துறை, ரவுடிகளை அடக்க வேண்டிய போலீஸே ரவுடியாக மாறி இருக்கிறது. நாங்கள் ஏன் இதை செய்ய வேண்டியிருக்கிறது? காங்கிரஸ்காரருடைய அடையாளம் அழிந்து போய்விடக்கூடாது. இந்த பரம்பரையாக இருக்கிற பொங்கல் எப்படி இருக்கிறதோ அதை போல இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி உயிரை இழந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிய காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளமே இருக்கக்கூடாது என்கின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததா, இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா? அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில் எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான்னு கேட்ட போது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும். ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும்
எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே, நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன். ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது. இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்தில் அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ அந்த உயிர்கொள்கை இந்திய ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்ற போது நான் சொல்லுகிற நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ ரெட்டி நம்மாள். நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன போது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் பக்கத்திலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று. அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இவருடைய இந்தி மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டம். நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் மொழியாகத்தான் பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. தமிழ் மொழிக்காக அந்த காலத்திலே திருக்குறளை மொழியிலே கொண்டு வந்து பல சாதனைகளை செய்வதற்கு தலைவர் காமராஜ் காரணமாக இருந்தார். அதையெல்லாம் மறைத்துவிட்டு போலித்தனமாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்படி வருவதற்கு காரணம் ஒன்றை இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1972 தலைவர் காமராஜ் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து கரூருக்கு போக வேண்டும். அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நேரம். அப்போதெல்லாம் அவர் போகிற வழியில் அவருடைய உதவியாளர்கள் எங்கெல்லாம் டிபி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நிறுத்துவார்கள். ஒன்று இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பார், இல்லை என்றால் பரவாயில்லை போ என்பார். அந்த 72 திருச்சியிலிருந்து போகிற போது திருச்சிக்கு அடுத்து பெட்டாய்த்தலையிலே ஒரு டிபி, குடித்தலையிலே ஒரு டிபி, மாயனூரிலே ஒரு டிபி, கரூரிலே ஒரு டிபி. அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சி. அத்தனை டிவிகளும் கேட்டே மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது. போகிற வழியிலே அவர் சிறுநீர் கடிக்க கூட விடக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட வக்கர புத்தி என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது. குளித்தலை தாண்டியதற்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே நம்மை போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநீர் கடித்து விட்டு போனார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்குத்தான் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்கள். எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை! 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் காமராஜரை மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்தி. அந்த காந்தியை பற்றி பேசுகிறது, என்னடா காங்கிரஸ்காரன், காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தாண்டா, உங்களுக்கு எல்லாம் என்னடா இருக்கு என்று கேட்கிறார். அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியல. துரைமுருகனை உள்ள படுக்க வச்சோன்னா எனக்கு புரியுது, பொன்முடிய உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, டிஆர் பால உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா புரியுது. ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சா, அட பாவிகளா, நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கே காங்கிரசும் காந்தியும் செய்த தியாகம், அதனால்தான் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு துயரம், இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடி தெருவில் இருக்கிறார். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி படைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொள்ளலாம். சார், யாரு மிரட்டுறாங்கன்னு பாக்குறீங்க? இப்ப பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மிரட்டுறாங்க, எங்களை இந்த நிகழ்ச்சி நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. தமிழ்ல தானே சொன்னேன், போலீஸ் அங்க உள்ள போய் பாருங்க. என்ன சொல்றாங்க சார்? காவல்துறை சார்பா இல்ல காவல்துறை சார்பா என்ன சொல்றாங்க? நீங்க உலகத்துல எல்லாமே கலாட்டா நடந்துச்சா, ரவுடி பேர் இருந்தா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. போலீஸ் ரவுடி அடிச்சு புடிச்சு கொண்டு போகல. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, குண்டர்கள்லாம் உள்ள உங்க அடிக்க போறாங்க, கூட்டம் போடாதீங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், நம்புங்க. சார், இந்த மாதிரி கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போல இந்த குரல் எல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் என்ற அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி, எவனுக்கு அடிமையா இருக்காது. வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல.
தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூம்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டுல காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம் மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் இருக்குது. தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதுக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும். காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமா நான் கேட்கிறேன், காமராஜை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். ஜனநாயகம் போலீஸ் வந்து தடுக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அது பேப்பர்ல பார்த்தேன், நீங்க தான் சொல்லணும். நான் ஒண்ணு சொல்றேன் சார், திரும்பி திரும்பி என்ன சொல்றேன்னா, நான் காங்கிரஸ்காரனா இருக்க வேண்டுமா என்பதற்கு நான் இதை சொன்னாதான் புரியும். நான் இந்த கட்சியில 68 மெம்பர் ஆனேன். 71 தேர்தலே மேல 4 கேஸ், 72 திருச்சியில ஒரு போராட்டம் நடக்கிறது 5-6 கேஸ். இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதப்பட்டு காங்கிரஸ் வந்திருக்கலாம். அவர்கிட்ட போய் கேளுங்க எப்ப காங்கிரஸ் வந்தாரு, யார் யாருக்கு சொல்லணும்னு கேட்டு. ஏதாவது வேண்டாம் இருக்குது சார், ஏதாவது வேண்டாம் இருக்கட்டும், நான் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. காங்கிரஸ்காரன் சுதந்திர சிந்தனையாளர், அவன் தான் காங்கிரஸ்காரன். அவனை யாரும் அவனும் அடிமையாக மாட்டான், வேற யாரையும் அடிமையாக்க மாட்டான். கட்சி தலைமை சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். இல்ல சார், தலைமை கிட்ட நாங்க இந்த கருத்துல எடுத்துட்டு போறோம். தனிப்பட்ட முறையில் இந்த கருத்துக்களை கூறுங்க. பொதுவெளியில கூறி ஒரு மனுநீதி ஆட்சி நடக்குது யார்கிட்ட சொன்னார்? பொதுவில் தானே சொன்னாரு. அவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? இந்த விவகாரம் கூட்டணி இப்பதாங்க தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்கன்னு. நான் ஒரு நிமிஷம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திமுக ஆட்சி குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா? அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பட இருந்து KKSR இருந்து ரகுபதியில இருந்து உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு இருந்து 10 பேர் மந்திரியா இருக்காங்களா? இதே முதலமைச்சர் கரூர்ல எங்க ஊர் குளித்தலையிலையும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி. அவரை மந்திரியாக்குனாங்களா? இவங்களால ஊழல் பேருவின்னு இவனை விட மோசமான ஆளே இல்ல என்று சொல்லவங்களெல்லாம் மந்திரியாக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா எந்த தப்பும் எங்க மேல சொல்லேன்னாலும் காங்கிரஸ்காரனை விடக்கூடாது. இதுக்கு ஆழமான செய்தி ஒன்னே ஒண்ணை மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் வந்து குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. குளித்தலை ஒரு நகராட்சி, 2 டவுன் பஞ்சாயத்து, ஒன்னு மேட்டுமருதூர்னு பேரு, இன்னொன்னு நங்கவரம்னு பேரு. அந்த மேட்டுமருதூர்ல ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, குளித்தலையில ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்னாங்க, நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்னாங்க. அந்த நங்கவரத்துல எங்க கிராமம் வரும், அது ரிசர்வ் வார்டு. அந்த வார்டுல சொன்ன உடனே ஒரு MA படிச்ச ஒரு பையன், அவங்க அப்பா என்னுடைய நண்பர், அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸா இருந்தவர். இந்த பையன் MA முடிச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா, நீ வந்து நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன். அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும், அவனை தோற்கடிக்கலான்னு நீ ஊர்ல இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன். குடித்துறையில் அதே மாதிரி போட்டியோட போடுற ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதையும் தோற்கடித்தாங்க. நீங்க விசாரிச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அத்தனை எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே 1-2. ஒரு கட்சி பலமா இருக்குன்னா MLA MP அல்ல, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கட்சியுடைய பலம். எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது. கொடுக்கறது 15 அல்லது 35 சீட்டு இருக்கிறத 1 கொடுப்பாங்களா, அதையும் தோற்கடிப்பாங்களா, அவங்கதான் வளர்க்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒன்னும் பதில் சொல்லுவேன். கூட்டணியில இருக்கும்போது நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அப்ப கூட்டணியில இருந்து வெளியேறலாம் அப்படின்னு ஒரு பகுதி. இல்ல நீங்க சொல்றது தப்பு. கூட்டணி ஆட்சி இருந்தாதான் எப்போதும் கூட்டணி நடக்கும், கமிட்மெண்ட் இருக்கு. மற்றபடி கூட்டணி தேர்தலுக்கான ஏற்பாடு தான். தயவு செய்து ஊடகவியலாளர்கள் சரியாக புரிஞ்சு. உங்களுடைய இந்த கருத்தை அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போறீங்க? அடுத்த கட்டம் எங்களுக்கு அகில இந்திய தலைமையிட்ட நாங்க கடுமையா ராகுல் காந்தி 13வது தமிழ்நாடு வராது, அவரை சந்திக்க டெல்லியில போய் எல்லாரையும் பார்த்து பேச போறாங்க. அப்புறம் இங்க வர்றாரு பேசுறாங்க. டெல்லியில போய் எங்களுடைய கருத்தை பகிரங்கமா சொல்லுவோம், வெளிப்படையா சொல்லுவோம். எங்களுக்கு தெளிவான நம்பிக்கை இருக்கிறது, திடமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு டெல்லி தலைமை நல்ல முடிவெடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. அது உங்க விருப்பம். நாங்க எங்க உரிமைக்காக போராடிக்கல, நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. நான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, இல்லன்னா இப்படி கேட்காது. அவங்க தாய் மாமன் பெரிய பாடகர், 35 ஆண்டுகள் நண்பர், அவரு நானும் பேச என்ன இருக்கு? ஏன் முதலமைச்சர் போய் மோடியை பார்க்கலையா?
அமித்ஷா பாக்கலையா? அப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கேட்க. மாநில தலைமையை மாற்ற போறதா உங்க கோரிக்கையை நீங்க டெல்லின்னு சொல்லுங்க. மாற்ற போறதா ஒரு தகவல் இது தகவல் தெரிஞ்சிருக்கா? எனக்கு தெரியலங்க இது வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சிருந்தா விவரமான ஆள், அது உண்மையா தான் இருக்கும். மாற்று கருத்து சொல்றீங்களா சார்? சார் மாற்றி கருத்து சொன்னாதான் சார் கட்சி, இல்லன்னா அடிமை கூடாரம். எதை சொன்னாலும் ஓகே பாஸ்னா அது கொள்ளை கூட்டம். காங்கிரஸ் கொள்ளை கூட்டமும் இல்ல, அடிமை கூடாரம் இல்ல. கருத்துக்களை சுதந்திரமா சொல்லுவோம். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க அகில இந்திய தலைமையிடம் சொல்ல போகிறோம். அது விரைவில் நல்ல முடிவை எடுக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வரும். வணக்கம்.